அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று வேதத்திலிருந்து நான் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல நீ பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இங்கே பிரசங்கி அழகாக எழுதக்கூடிய ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு போகும்போது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த சங்கீதங்களின் புத்தகங்களில் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மலை மேலே ஏறும்போது பாடக்கூடிய சங்கீதம் தான் ஆரோகண சங்கீதம். அன்றைக்கு மலையின் மீது தான் அவர்களுக்கு ஆராதனை நடக்கிறதா இருந்தது. அங்குதான் தேவாலயமும் இருந்தது. எருசலேம் அந்த மலை மேல் இருக்கிற அந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அங்கே போகும்போது எருசலேமை நோக்கி, தேவாலயத்தை நோக்கி அவங்க போகும்போது பாடின பாட்டு தான் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆரோகண சங்கீதங்களை நம்ம அந்த சங்கீத புத்தகங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒன்று யோசிச்சு பார்ப்போமே. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா இன்றைக்கி அநேகருடைய ஆசீர்வாதம், இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது அழகாக நடையை காத்துக்கொள் என்று சொல்லி ஆரம்பித்தாலும் இந்த முடிவை நீங்கள் பார்க்கும்போது 19-20 வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். இன்றைக்கி நம்ம ஒன்று யோசித்து பார்க்கணும். தேவனுடைய அனுக்கிரகம் தான் பூமியில் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய உதவியை அருள முடியும் என்று சொல்லி இங்கே பிரசங்கி அழகாக எழுதுகிறார். ஆனால் இவர் சொல்லும்போது தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். என்ன நோக்கத்தோடு தேவாலயத்துக்கு போக வேண்டுமா? செவி கொடுக்க சேர்வதே நலம். என்ன கர்த்தர் எனக்கு இன்னைக்கு பேச கொண்டிருக்கிறார். தேவாலயத்துக்கு பல நோக்கத்துக்கு நம்ம போகலாம். ஆலயத்துக்கு போகலன்னா மனசு ஏதோ வருத்தமாக இருக்குது. ஆலயத்துக்கு போகலன்னா பாவம். ஆலயத்துக்கு போகலன்னா இழப்புகள், அடிகள் விழுகிறதுன்னு சொல்லி பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆலயத்துக்கு கற்றுக்கொள்ள போகிறோம், தேவனை துதிக்க போகிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். சபையில் கர்த்தருடைய அனந்த ஞானம் விளங்கும் என்று சொல்லி எபேசியர் 3 நான் ஏற்கனவே சில செய்திகளில் ஏன் ஆலயத்துக்கு போகின்ற தலைப்பில் பேசும்போது நான் பேசியிருக்கிறேன். சபையில் அனந்த ஞானம் விளங்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே போகும்போது செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லி இந்த ஞானி எழுதுகிறார். பிரசங்கி எழுதும்போது எழுதுகிறார், செவி கொடுக்க சேர்வதே நலம். ஏன் ஆலயத்துக்கு செல்லுகிறோம்? யோசிச்சு பார்ப்போமே. இல்லை, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவ சமூகத்தின் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. ஆண்டவர் முன்னாடி நாம் எப்படிப்பட்ட பலிகளை செலுத்துகிறோம்? அளப்புகிற மூடல்களை போல அளப்புகிறோமா? எனக்கு வேதத்தில் அழகாக அந்த ஒரு ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பத்திமை குரல்னு சொல்லுகிறான். பாவியாகி என் மீது கருவியாயிரும் என்று சொல்லுகிறான். எலியா ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இப்படி ஒரு ஜெபங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏசாயா 65 வாசிக்கும்போது அவர்கள் மனதிலே தோன்றும் போதே அதை நான் கேட்பேன், அவர்கள் ஒருவரோடு பேசும்போதே அதை நான் கேட்பேன் சொல்லுகிறார். தேவாலயத்துக்கு போகிறோம், நம்ம எப்படிப்பட்ட பலிகளை செலுத்துகிறோம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். நாம் என்ன நோக்கத்தோடு போகிறோம்? நிற்கிற இடம் எந்த இடம்? ஆலயம் என்ற அந்த உணர்வோடு கூட தேவ சமூகம் கூடி வரக்கூடிய இடம், தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. மூடர் பலியிடுகிறது போல பலியிடக்கூடாது. மனசும் மாம்சம் விரும்புகிறபடி அங்கே நாம் நடந்து கொள்ளக்கூடாது. தேவன் வானத்தில் இருக்கிறார். நம்ம சொல்லில் எப்படி இருக்க வேண்டுமா? சுருக்கம் இருக்கணுமா? அழகாக அடுத்த வார்த்தை சொல்லும்போது, தொல்லையின் திரச்சினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரச்சினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும்.
தேவ சமூகத்தில் நிறைய பேசினா மூடன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நயவசனிப்புகள், அடுக்கு மொழிகளில் பேசலாம். அது கர்த்தருக்கு பிரியமா? நான் பேசுகிற வார்த்தை பவுல் எழுதுறார்ல, கேட்கறதற்கு பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை பேசுங்க. கேட்கறதுக்கு கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை பேசுங்க. நம்ம எந்த வார்த்தைகளை பேசுகிறோம்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை நாவல வரட்டும். தேவாலயத்துக்கு போகும்போது என் நடையை காத்துக்குள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி கேட்கும்போது 6ஆம் வசனத்திலே அழகாக அவர் எழுதுகிறார், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. நம்ம வாயில் என்ன பேசுகிறோம் என்பதை கர்த்தர் நல்லா அறிவார். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடங்கூடாதே சொல்லிட்டு அழகாக அங்கே சொல்கிறார், அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். நிறைய பேர் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாய் தான். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. தேவன் அதை கேட்டு கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை ஏன் அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் எனக்கு சரியாகவே இல்லை, எதை செய்தாலும் நஷ்டம், தொட்டது எதுவுமே சரியில்லை. கொஞ்சம் நாக்க காத்துக்கொள்வோம் தேசமுத்தில். ஏன்னா கர்த்தருடைய அனுக்கிரகத்தை நாம் பெற வேண்டும். கர்த்தருடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும். அதற்கு முந்தின 2 வசனங்களை வாசிக்கும் போது, 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். ஆலயத்திலிருந்து என்ன பேசுகிறோம், எப்படி இருக்குன்று கர்த்தர் நல்லா அறிவார். இன்றைக்கி ஆழமான ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிற வார்த்தை என் வாழ்க்கையில் வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் ஆலயத்துக்கு போகிறேன், செவி கொடுக்க சேர்வதே நலமென்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே, அந்த வேத வார்த்தையின்படி நாங்கள் செவி கொடுக்கறதற்கு ஆலயத்துக்கு வருகிறோம், கீழ்ப்படி ஆலயத்துக்கு வருகிறோம். எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகங்களை தந்து கர்த்தர் நடத்த போதுமான இருக்கா? கண்களை முடிச்சுமா? தகப்பனை, நம்ம நன்றியோடு உள்ள துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, செவி கொடுக்க ஆலயத்துக்கு வருகிறதற்கு அனுக்கிரக நீர் எங்களுக்கு தாரோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தயை தந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.